அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெய்லி வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கேட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா தியரிஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்துட்டு இருந்தோம். அந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் நிறைய தியரிஸ் இருக்குதுன்னு சொன்னோம். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். அதில் பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா தாண்டைக்கூடிய கனெக்டனிசம் ஆர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அது தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஒரு 4-5 லாஸ் வந்து பண்ணாக்கா பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இன்றைக்கான வீடியோவில் அதையும் பார்க்க போகிறோம், பார்ட் 2. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா வாட்சன் அண்ட் பாவ்லோவுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா இந்த லா ஆஃப் எஃபெக்ட் வரைக்கும் பார்த்து முடித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ்லேருந்து பார்ப்போம். இதுக்கான ஃபஸ்ட் பார்ட் வீடியோவும் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பண்ணாக்கா லா ஆஃப் எக்ஸசைஸ். த லா ஆஃப் எக்ஸசைஸ் ஹேஸ் 2 சப்-பார்ட், லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த லா ஆஃப் எக்ஸசைஸில் 2 சப்-பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா லா ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பண்ணாக்கா லா ஆஃப் டிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். த லா ஆஃப் யூஸ். When a modifiable connection is made between situation and response, that connection strength is strength and other things being equal increased. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ வந்து பண்ணாக்கா அந்த மாடிஃபபிள் கனெக்ஷன் வந்து பண்ணாக்கா சுச்சுவேஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கனெக்ஷன் வந்து பண்ணாக்கா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதை தவிர இருக்கிறது வந்து பண்ணாக்கா ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் த ஆஃப் டிஸ்யூஸ். when modifiable connection is not made between situation and response. எப்போ situation and response இடையில வந்து பண்ணாக்கா அந்த modifiable connection இல்லையோ அப்போ வந்து பண்ணாக்கா during length of the time the connection strength is decreased. இப்போ எவ்வளோ நேரம் இல்லைனாலேயோ அவ்வளோ நேரமும் அந்த கனெக்ஷன் வந்து பண்ணாக்கா டிக்ரீஸ் ஆகும். Thus, law of use refers to the strengthening of connection with practice, while the law of disuse refers to the weakening of the connection or forgetting when the practice is discontinued. Next, in brief, it can be said that the law of exercise as a whole emphasizes the need of repetition, practice, drill, work in the process of learning. அப்போ வந்து பண்ணாக்கா இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக தேவை, ப்ராக்டிஸ், அப்போ ஒர்க் ட்ரில் பண்ணுறது, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த லேர்னிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ரிவைஸ்டு செகண்ட் அண்ட் தேர்ட் லா. So revised second and third law. In the latter year of his life, Thorndike changed his stand on the law of exercise and effect. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லைஃபோடைய லாஸ்ட் பகுதியில் வந்து பண்ணாக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த லா ஆஃப் எக்ஸசைஸை வந்து பண்ணாக்கா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் எஃபெக்டை சேஞ்ச் பண்ணுறாரு. He experimented upon the blindfolded man who was asked to draw a line of 3 inches in length. Mere repetition did not bring any change or improvement. அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு blindfolded man, சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாருன்னா he experimented upon blindfold man who was asked to draw a line of 3 inches in length. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு 3 inches லைனை வந்து பண்ணாக்கா ட்ரா பண்ண சொல்கிறாரு. Mere repetition did not bring any change or improvement. அது அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ he concluded that the practice without rewarding, அந்த 3 inch லைன் போடுறாரு இல்லையா, அதுக்கு ரிவார்டிங் கொடுக்கல அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வாஸ் மீனிங்லெஸ். அப்போ ரிவார்டிங் கொடுக்கல இல்லை மீனிங்லெஸ்ஸாக இருக்குது ரெஸ்பான்ஸ் அப்படின்னா which follow that in the process of learning connection gets strengthened by the being reward and not by justing occurring. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எப்போ நம்ம ரிவார்டு கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் ஆகுது, அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் ஆகுது. Regarding the law of effect, he concluded that rewards and punishments were not equal and opposite in effect. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த லா ஆஃப் எஃபெக்டை பேஸ் பண்ணி அந்த ரிவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவார்டாக இருக்கட்டும் இல்லை பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பண்ணாக்கா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் இல்லை அப்படின்ற.
Reward strengthen the connection considerably. Punishment does not weaken the connection to the same degree. அப்போ வந்து பண்ணாக்கா ரிவார்டு கொடுத்தா அது வந்து பண்ணாக்கா கன்சிடரபிள் அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்ட்ரென்தன் ஆகுது அந்த ப்ராசஸ். ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுத்தா வந்து பண்ணாக்கா வீக் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. The intensity and speed of reward in casting influence upon learning is greater than the punishment. It also brings healthy and desirable improvement in personality of the child. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அந்த குழந்தைக்கு வந்து பண்ணாக்கா நம்ம எப்போ இது கொடுக்குறோமோ ரிவார்டு கொடுக்குறோமோ அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இன்டென்சிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் ரிவார்ட் இஸ் கேஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆன் லேர்னிங் இஸ் கிரேட்டர். அப்போ லேர்னிங் வந்து பண்ணாக்கா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எப்போ ரிவார்டு கொடுக்குறோமோ அப்போ அதிகமாக இருக்குது பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறத காட்டிலும். In this way, he began to give more importance to reward and praise in place of punishment and blame. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறதையும் ப்ளஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதிலாக ரிவார்ட்ஸை கொடுக்குறாரு. அது மூலிமா அந்த லேர்னிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறார், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னாக்கா ரிவார்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் வந்து பண்ணாக்கா லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகும், பனிஷ்மெண்ட் கொடுக்கறத முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆல் தீஸ் 3 laws ஆஃப் ரீடினஸ், லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ் ஹேவ் அ வைட் ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த லா ஆஃப் லீடினஸாக இருக்கட்டும், லா ஆஃப் எஃபெக்டாக இருக்கட்டும், லா ஆஃப் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இந்த 3மே வந்து பண்ணாக்கா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்து பண்ணாக்கா நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தீஸ் லா simply the truth of well-known proverbs and a maxim like you can lead a horse to water but you cannot make him drink. Nothing succeed like success or practice makes a man perfect. ஸோ இந்த லாஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா சிம்பிளாக என்ன ப்ராவர்பை வந்து பண்ணாக்கா நம்புது அப்படின்னாக்கா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு வாட்டர் பட் யூ கேனாட் மேக் ஹிம் டு ட்ரிங்க். அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு ஹார்ஸை வந்து பண்ணாக்கா வழி நடத்த முடியுமே தவிர அதை வந்து நம்ம தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படின்றாங்க. நத்திங் சக்சீட் லைக் சக்ஸஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம், இது எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். சம் மோர் லாஸ் ஆஃப் லேர்னிங் கிவன் பை தாண்டைக். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 லாஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில லாஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the law of multiple response or varied reaction. The law of multiple response or varied reaction. The law implies that when an individual is confronted with a new situation, he responds in the variety of ways before arriving at a correct response. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பர்சனுக்கு எப்போ நம்ம ஒரு நியூ சுச்சுவேஷனை கொடுக்குறோமோ அந்த பர்சன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நிறைய மெத்தட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் பேர்னா த லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வேரியட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த லா ஆஃப் ஆட்டிடியூட். Learning is guided by a total attitude or set of the organism. Learning is guided by total attitude or set of the organism. The learner perform the task properly if he has developed a healthy attitude towards the task. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ அந்த பர்சன் வந்து பண்ணாக்கா அந்த லேர்னிங் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அப்போது அந்த ஆட்டிடியூட் வந்து பண்ணாக்கா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டுவர்ட்ஸ் த டாஸ்க் அப்படின்றது தான் லா ஆஃப் ஆட்டிடியூட். அடுத்தது த லா ஆஃப் analogy. An individual respond to a new situation on the basis of the response made by him in similar situation in the past. He makes response by comparison or analogy. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ வந்து நம்ம ஒரு நியூ சுச்சுவேஷனை கொடுக்குறோமோ எப்போ வந்து பண்ணாக்கா ஒரு நியூ சுச்சுவேஷனை கொடுக்குறோமோ அந்த நியூ சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவாங்க, முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணணும் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன பேர்னா அனாலஜி அப்படின்னு பேர். அடுத்தது த லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங். த லா ஸ்டேட்ஸ் we can get any response from the learner of which he is capable associated with any situation to which he is sensitive. அப்போ law of associative shifting இதில் என்ன சொல்கிறான்னா we can get any response from the learner of which he is capable associated with any situation to which he is sensitive அப்படின்னு சொல்கிறதா law of associative shifting. In other words, any response which is possible can be linked with any stimulus. Thorndike classified his stand through one of his experiment on which demonstrated how a cat can trained to stand up at command.
ஸோ இது மூலிமா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேட்டை வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. கமெண்ட் பண்ணது மூலிமா எப்படி கேட் வந்து பண்ணாக்கா நிற்கிது அப்படின்றது. He explained that first of all, a bit of fish is dangled before the cat while you say stand up. After enough trials, there will be a stage when you would not need to help of the fish. The verbal signal or command will alone evoke the response. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபிஷ்ஷை கொடுக்குற மாதிரியும் சரியா, அது எழுந்துன்னா ஒரு ஃபிஷ்ஷை கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டில் அது வரல, அகைன் அண்ட் அகைன் அதை வந்து பண்ணாக்கா பண்ணும்போது அங்கே வந்து பண்ணாக்கா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் நடந்து லாஸ்ட்டாக அந்த கேட் வந்து பண்ணாக்கா ஸ்டாண்டிங்கில் நிற்கிது. The idea would through this law gave birth to new theory of learning known as theory of conditioning. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுட்டு அவர் கொடுத்தது தான் என்னன்னாக்கா theory of conditioning அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா தாண்டைக்கோட இது. ஸோ இன்றைக்கான கிளாஸில் இந்த செகண்ட் பார்ட்டு. அடுத்து வந்து பண்ணாக்கா இன்றைக்கி வந்து பண்ணாக்கா வாட்சன் அண்ட் பாவ்லோவுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் அதோடைய கண்டினியூவேஷன். அடுத்தது இன்றைக்கான வந்து பண்ணாக்கா அதோடைய கண்டினியூவேஷன் வாட்சன் அண்ட் பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். So after performing various experiments on subjects like dog, rat, cat, psychologists like Watson and Pavlov gave birth to a new theory of learning known as conditional response. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா அவங்க கொடுக்குற தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்சன் அண்ட் பாவ்லோ 2 பேரும் சேர்ந்து கொடுத்தது வந்து பண்ணாக்கா 2 பேருடைய தியரியுமே ஒரே மாதிரி தான் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தியரி ஆர் சிம்பிளி ஆஸ் லேர்னிங் பை கண்டிஷனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் கண்டிஷனிங் and what implies this theory, it is desirable to have an idea type of experiment performed by these psychologists. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பை பாவ்லோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு ஸோ அதை பார்ப்போம். In one of the experiment, Pavlov kept a dog hungry for a night and then tied him onto the experimental table which was fitted with certain mechanically controlled devices. அப்போ வந்து பண்ணாக்கா பாவ்லோ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு டாக் நல்லா வந்து பண்ணாக்கா பசியோடு இருக்கிற ஒரு டாகை வந்து பண்ணாக்கா நைட் பூரா அப்படியே விட்டுறாரு. அடுத்தது வந்து பண்ணாக்கா அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் டேபிள் ஒன்று இருக்கும், அந்த டேபிளில் வந்து பண்ணாக்கா அந்த டாகை வந்து பண்ணாக்கா நல்லா பிட்டிங்காக வந்து பண்ணாக்கா டைட்டாக கட்டிடுறாரு. ஸோ த டாக் வாஸ் மேட் கம்ஃபர்டபுள் அண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள். ஸோ அப்போ அந்த டாக் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் வாஸ் எக்ஸ்க்ளூடட். The observer kept himself hidden from the view of the dog but was able to view the experiment by means of set-up mirror. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பண்ணாக்கா அந்த டாகுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு அதை பார்க்குறாரு. Arrangements was made to give food to the dog through automatic device. According to the arrangements, every time the food was presented before the dog as a bell was rang. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பண்ணாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக் டிவைஸ் இருக்குது, அந்த ஆட்டோமேட்டிக் டிவைஸை வச்சு அந்த டாகுக்கு ஃபுட்டை கொடுக்குறாங்க. அப்போ ஆள் போனால் தானே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிமுலி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பெல் ஒன்று ரேங் ஆகுது. When the food was put before the dog and the bell was rang, there was automatic secretion of saliva from the dog mouth. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ நம்ம ஃபுட்டை கொடுக்குறோமோ அப்போ ஃபுட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா ஒரு பெல் வந்து பண்ணாக்கா ரிங் ஆகுது. Thus there was automatic secretion of saliva from the dog mouth. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த பெல்லு கொடுத்துட்டு அம்மா ஃபுட்டு கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னா அந்த பெல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாகோடைய மவுத்தில் சலைவா செக்ரேட் ஆகுது. The activity of presenting the food accompanied with the ringing of bell was repeated several times and the amount of saliva secreted measured. அப்போ வந்து பண்ணாக்கா அகைன் அண்ட் அகைன் திரும்ப இதை பண்ணும்போது எவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகுது அப்படின்ட்டு அதை மெஷர் பண்ணுறாங்க. After several tries, the dog was given no food but the bell was rung. In this case, all the amount of saliva secreted was recorded and measured. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பெல்லை மட்டும் ரிங் பண்ணுறாங்க, ஆனால் ஃபுட்டை கொடுக்கல. அப்போ எவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மெஷர் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபுட் த நேச்சுரல் ஸ்டிமுலி, த ரிங்கிங் ஆஃப் பெல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலி காஸ்ட்
the dog to secrete the saliva natural response. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே வந்து பண்ணாக்கா நேச்சுரல் ஸ்டிமுலின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய பெல்லாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுது, அது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, சலைவாவை செக்ரேட் பண்ணுது. இதில் எது நேச்சுரல் ஸ்டிமுலின்னு கேட்கலாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலின்னு கேட்கலாம், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் எதுன்னு கேட்கலாம் நம்ம. On the basis of such experiment, Pavlov considered learning as a habit formation based on the principles of association and substitution. It is simply a stimulus response type of learning where is placed of the natural stimulus like food, water, sexual contact, etc. Artificial stimulus like sound of the bell, sight of the light of definite color, etc. can evoke the natural response. அப்போ வந்து பண்ணாக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பண்ணாக்கா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் டைப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டு, வாட்டர், செக்ஷுவல் கான்டாக்ட் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா இதெல்லாம் வந்து பண்ணாக்கா நேச்சுரல் ஸ்டிமுலஸ். ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸாக எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா பெல்லாக இருக்கலாம், இல்லை சைட் ஆஃப் லைட் ஆஃப் டெஃபினைட் கலர், ஒரு லைட்டை திரும்ப திரும்ப பார்க்குறதாகட்டும், இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டிமுலஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்கா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாக்கா கிடைக்கும். When both the artificial or natural stimulus, ringing of the bell, and natural stimulus, food, are brought together several times, the dog becomes habituated or conditioned to respond to this situation. அப்போ எப்போ நம்ம நேச்சுரல் ஸ்டிமுலஸையும் ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸையும் கொடுக்கும்போது, அது சாரி நேச்சுரல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய பெல்லு ஸோ இங்கே ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ் ஆர் நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய பெல்லு, நேச்சுரல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு, இது ரெண்டுத்தையும் கொடுக்கும்போது, இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கும்போது அப்போ அங்கே வந்து பண்ணாக்கா அந்த டாகுக்கு வந்து பண்ணாக்கா ஹேபிச்சுவேட்டட், அதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு ஹேபிட் ஒன்று ஃபார்ம் ஆகுது, கண்டிஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி அது எந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அது வந்து பண்ணாக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. There becomes perfect association between the type of stimulus presented together. As a result, after some times, natural stimulus can be substituted or replaced by an artificial stimulus, and this artificial stimulus is able to evoke the natural response. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நேச்சுரல் ஸ்டிமுலஸை கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ் அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கும் அது ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. In this experiment, the dog learned to salivate at the sound of the bell. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டாக் லேர்ன் டு salivate at the sound of bell. This kind of learning was named as learning by conditioning. இதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா learning by conditioning. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது, in one of the experiment done by Watson, the subject was human baby of 11 months. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா வாட்சன் அண்ட் பாவ்லோன்னு சொன்னோம். பாவ்லோ எதை வச்சு பண்ணுறாரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா டாகை வச்சு பண்ணுறாரு. அது கொடுக்குறது வந்து பண்ணாக்கா கண்டிஷன் பை லேர்னிங் அப்படின்னு சொன்னோம், லேர்னிங் பை கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னோம். ஸோ அடுத்தது வாட்சன் எதை வச்சு பண்ணுறாருன்னா ஒரு 11 month பேபியை வச்சு பண்ணுறாரு. The baby named Albert, அந்த பேபியோட நேம் வந்து பாருங்க ஆல்பர்ட், was given a rabbit to play. ஸோ அது கூட என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரேபிட் வந்து பாருங்க விளையாடுறதுக்காக கொடுக்குறாரு. The baby liked it very much and was pleased to touch it fur. ஸோ அப்போ அந்த பேபிக்கு வந்து பண்ணால் அந்த ரேபிட் பிடிச்சிருக்கு, அதை வந்து பண்ணாக்கா அதோடைய முடியை டச் பண்ணுறதுக்கு இதை வந்து பண்ணாக்கா இது பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. He carefully watched the pleasant response of the baby. அப்போ அந்த பேபி போய் அந்த ரேபிட்டை டச் பண்ணும்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது இதை வந்து பண்ணாக்கா கேர்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா அப்சர்வ் பண்ணுறாங்க. After some times in the course of experiment, as soon as the baby touched the rabbit, a loud noise was produced to frighten the baby. ஸோ அப்போ வந்து எனக்கு எப்போ போயிட்டு அந்த ரேபிட்டை டச் பண்ணும்போது லவுடு சத்தமான நாய்ஸோடு அது என்ன பண்ணுது, அது பயப்படுது. The baby was frightened. Every time he tried to touch the rabbit, a loud noise was produced and he gave fear response. After some time he began to fear the rabbit even if no loud noise accompanied it. அது அகைன் அண்ட் அகைன் அந்த ரேபிட்டை டச் பண்ணும்போது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா பயப்படுது, ஆனால் சவுண்டு கொடுக்கல. In this way, he learned to fear the rabbit through conditioning. From this experiment, Watson and Pavlov and others concluded that all type of learning can be explained through the process of conditioning. அப்போ இது எல்லா லேர்னிங்குமே வந்து பண்ணாக்கா கண்டிஷனிங் மூலிமா தான் நடக்குது அப்படின்ட்டு இவர் பாவ்லோவாக இருக்கட்டும், வாட்சனாக இருக்கட்டும், இவரை மாதிரி இன்னும் ஸோ அந்த கண்டிஷனிங்கை பேஸ் பண்ணி சொன்னவங்க எல்லாருமே இதை தான் வந்து பண்ணாக்கா வலியுறுத்துகிறாங்க.
What in this process can be understood through the following conclusion. It is a learning process whereby artificial stimulus is able to behave like a natural stimulus when both natural and artificial stimulus are presented together. In this kind of learning, association plays a great role since the individual respond to an artificial stimulus because he associate with the natural stimulus. The conditioning theory of learning put forward by Watson and Pavlov actually involves the conditioning of the respondent behavior through the process of stimulus association and substitution. Here the response of the learner becomes so much. Conditioning behaving in the same way or responding similarly to a similar situation that he does not care for the natural stimuli for evoking the related natural response. இதெல்லாம் எதுவும் important இல்லை. As a result, the new substituted stimulus behave like original stimulus and is capable and able to evoke the desired response. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்சன் என்ன ஆர்னிஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், அந்த பேபி 11 month பேபி, அந்த பேபியோடைய நேம் கேட்கலாம், அது கூட விளையாட கொடுத்து அந்த அனிமல் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது கேட்குவாங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்ததுன்னா அது நான் கொஷினாகவும் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வீக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 o'clock கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ தேங்க்யூ.